ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி தினை அரிசி பாயசம், அதாவது குதிரைபாலி அப்படிங்கிற சிறு தானியத்தை வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தினை அரிசியில் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் அதிகளவு நார்ச்சத்தும் உள்ளது. தினை அரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, வெல்லம் 1/2 கப் அளவுக்கு, தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு, ஏலக்காய் தூள் கொஞ்சமாக, தேங்காய் பூ அதே மாதிரி ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் பொடிச்சு வச்ச பிஸ்தா, முந்திரி, திராட்சை, இவ்வளோ தான் இந்த பாயசத்துக்கு தேவையானது. தினை அரிசி பாசிப்பருப்பை நல்லா களைஞ்சிட்டு இதை மாதிரி வடிகட்டிட்டு நெய் ஊற்றின பாத்திரத்துலேயே நான் இப்போ நல்லா அதை வறுத்துக்கிறேன். நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன குக்கரில் 1 கப்புக்கு 4 கப் அளவு அப்படிங்கிற மாதிரி 1:4ன்னு சொல்லி தண்ணி வச்சு, அந்த தண்ணியில் இந்த வறுத்த தினை அரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருக்கேன். நல்லா இதை மாதிரி குழஞ்சி இருக்கணும். வெல்லத்து கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அது நல்லா கரைய விட்டு வடிகட்டி, பாகுப்பதம்லாம் தேவையில்லை, வடிகட்டி நம்ம வெந்திருக்க தினையில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து கொதிக்க விடுற அளவுக்கு இதை ஒரு கொதிக்க விடலாம். இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அதே மாதிரி சேர்த்து கலந்து விட்டுடுறேன். 1 கப் தேங்காய் பாலும் இப்போ பாயசத்தில் சேர்த்துட்றேன். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட தேவையில்லை. இப்போ 1 டீஸ்பூன் நெய்யில் முந்திரி, திராட்சையை வறுத்து பாயசத்தில் சேர்த்துடலாம். தேங்காய் துண்டுங்களை பல்லாக சின்ன துண்டுங்களாக நறுக்கிட்டு அதுவும் நெய்யில் வறுத்து சேர்க்கலாம். அதுக்கு பதிலாக நான் இங்கே தேங்காய் பூவை லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்து பாயசத்தில் சேர்த்துட்றேன். சின்ன வயசில் மகாமகத்துக்கு கூட்டிகிட்டு போனப்போ எங்கள் பாட்டி தேனும் தினைமாவும் சேர்த்து செஞ்ச உருண்டைகளை கொடுத்ததெல்லாம் இப்போ நினைவில் வருது. முருகப்பெருமானுக்கு பிடிச்சதாக சொல்லப்படுற திணையில் ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து சஷ்டி, கார்த்திகை விரதம், தைப்பூசம் இந்த மாதிரி நாட்களில் வழிபடுறது சிறப்பு. சுவையான அருமையான தினை பாயசம் தயாராகிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.